எப்படியோ நம்ம ஆள் தமிழுக்கு gift வாங்கியாச்சு. இதை எப்படியாவது அவள்கிட்ட கொடுக்கணுமே. அப்பதான் திருவிழாக்கு இதை போட்டு வருவா. எப்படி கொடுக்கறது? சரி, அவள் வீட்டு சைடு போய் பார்ப்போம். வெளியே எதுவும் வராளான்னு பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம். ஐயோ, யாரோ வராங்களே. இந்த கிஃப்ட் எங்கே வைக்கிறது? யாரு உள்ள வாங்க. நீயா? வா, என்ன விஷயம்? மாமா என்ன பண்றீங்க மாமா? உங்களை பார்க்க தான் மாமா வந்தேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சட்டுன்னு சொல்லிட்டு போ, எனக்கு வேலை இருக்கு. மாமா மாமா எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறீங்களா ப்ளீஸ் மாமா? இங்க பாரு ஜோதி, எனக்கு அம்புட்டு வேலை கிடக்கு. என்னாலாம் சுத்திட்டு இருக்க முடியாது ஊருக்குள்ள, சரியா? நீ போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் சுத்தி பாரு, எனக்கு வேலை இருக்கு. மாமா ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? எனக்காக வாங்க மாமா ப்ளீஸ் மாமா. உங்க கூட பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கு மாமா, வாங்க மாமா. இங்க பாரு, முதல்ல நீ என்ன மாமன் கூப்பிடுறத நிறுத்து. என்ன பாண்டினே கூப்பிடு, மாமான்லாம் கூப்பிட வேணாம். மாமா நீங்க எனக்கு மாமா தான் மாமா, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? பேர் சொன்னா ஆத்தாலாம் வைவாங்க, அத்தை மாமாலாம் கோச்சிப்பாங்க என் மேல. அதெல்லாம் முடியாது, மாமா தான். நீங்க வாங்க, நம்ம பைக்ல போய் ஊரை சுத்தி பார்க்கலாம். ஜோதி நிறுத்துறியா? எனக்கு வேலை இருக்கு. நீ வெளியே போ, முதல்ல என் ரூம் விட்டு போன்னு சொன்னேன்ல. மாமா ஏன் இப்படி பேசுறாரு? மாமாக்கு என்ன பிடிக்கலையோ? இவ வேற ஸ்பாயில் பண்றா மூளையே. நம்மளே நம்ம ஆளை எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இவ வேற மாமா மாமான்னு உயிர் எடுக்கிறா. ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பாரு, நம்ம தமிழ் மாதிரி வருமா? எவ்வளவு லட்சணமா பாவாடை தாவணி போட்டு. அடடா, முதல்ல போய் தமிழை பார்க்கணும். மாமாக்கு நிஜமா நம்மள பிடிக்கலையோ? பயமா இருக்கே, நம்ம தான் மாமா நினைச்சிட்டு இருக்கோமோ? ஜோதி ஜோதி, என்னடி காலையில இங்க வந்து நிக்கிற? ஏ ஜோதி, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, காதே வாங்க வைக்கிற. என்னடி ஆச்சு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுமா. ஏண்டி முகலாம் வாடி போயிருக்கு, என்னாச்சுடி? ஒண்ணும் இல்லம்மா, மாமாவை பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். சரி பாத்தியா இல்லையா பாண்டிய? பார்த்தேம்மா, மாமா கிட்ட ஊரை சுத்தி காமி மாமான்னு சொன்னேன். ஆனா அதுக்கு திட்டிருச்சு மாமா. என்னது திட்டி போட்டானா? ஏண்டி? ஆமாம்மா, எனக்கு வேலை இருக்கு, நீ போ, உங்க அம்மா கூட சுத்தி பாருன்னு சொல்லிருச்சு. அப்படி தானடி சொன்னா? அவன் என்ன சும்மா இருக்கிறவனா? அவன் வயலு வரப்பெல்லாம் பார்க்க வேணாமா? அவன் தானடி பொறுப்பா பார்க்கணும், அதுக்காக சொல்லியிருப்பான். அம்மா என்னை விட என்னம்மா வேலை முக்கியம்? ஏண்டி, அவன் ஒத்த பிள்ளை எங்க அண்ணனுக்கு, அவன் தானே பொறுப்பா எல்லா வேலையும் பார்க்கணும். வேற யாரு பாப்பா? நாளைக்கு இந்த சொத்து குத்துனா அவன் ஒருத்தன் தானே வாரிசு. அம்மா எனக்கு மாமா கூட போகணும்னு ஆசையா இருக்குமா. சரிடி, பொறுமையா தான் போக முடியும். உடனே எடுத்தோடனே எல்லாம் நடந்துருமாடி. அவனுக்கும் அவன் மேல பழக்கம் கிடையாது. நீயும் பட்டணத்துல இருந்துட்டு வந்திருக்க, பொறுமையா தான் எல்லாம் நடக்கும். உன் அவசரத்துக்குலாம் ஒன்றும் நடக்காது. அம்மா மாமா வராருமா, நீ சொல்லி பாருமா, கேட்கிறாரான்னு பாப்போம். இரு கேக்குறேன். பாண்டி, தம்பி பாண்டி, சாமி பாண்டி, நில்லையா சத்த? ஐயோ அம்மா, பொண்ணு நிமிஷம் தாங்க முடியல. சொல்லுங்க அத்தை. எங்கேயா போற பாண்டி? ஜோலியா போறியா? ஆமாங்க அத்தை, கொஞ்சம் வேலை இருக்கு, தோட்டத்து வரைக்கும் போறேன். என்னத்த, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லையா, நம்ம ஜோதி இருக்கால, ஊரை சுத்தி பார்க்கணும்னு கேக்குறா, அதான் சத்த கூட்டிட்டு போயா? அத்தை, நான் ஜோதிக்கிட்டே சொல்லிட்டேன் அத்தை, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டு போறேன் அத்தை. இப்ப நான் வாரேன். சரியா நீ பாரியா. இந்த அம்மா பொண்ணு நிமிஷம் தாங்க முடியலப்பா. என்னம்மா நீ பாட்டுக்கு மாமா விட்டுட்ட? ஏ ஜோதி, சத்த பொறுமையா இருடி, விட்டுதான் பிடிக்கணும். யார் அண்ணன் தானே, உனக்கு தான், நீ கவலைப்படாத. உடனே எல்லாம் நடக்கணும்னா அவளுக்கும் கொஞ்சம் நேரம் வேணும்லடி, கொஞ்சம் பொறுமையா இரு. போமா, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லு. மாமா மட்டும் கிடைக்கல, உனக்கு இருக்கு. எப்படியாவது நம்ம ஆள்கிட்ட இதை கொடுத்துடலான்னு பார்த்தா ஆளே காணுமே, என்ன பண்றது? சரி, வீட்டு பக்கம் போய் பார்ப்போம். வாங்க தம்பி, என்ன தம்பி வேணும்? அண்ணே, அது வந்து ஒரு தம்மு கொடுங்கண்ணே. எப்படி தமிழ் வருவா பார்த்துட்டு தான் இன்னைக்கு போகணும். தம்பி இந்தப்பா 10 ரூபா கொடுப்பா. கொடுக்குறேன். என்ன இன்னும் ஆளை காணோம்? தமிழ் சீக்கிரம் வாடி. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? தம்பி வேற என்னப்பா வேணும்? வேணாண்ணே, வேற ஒன்றும் வேணாம். அக்கா அங்க பாருக்கா, அந்த பாண்டிக்கா. தமிழே சும்மா இருடி, கடைக்கு தானே வந்தோம், வா. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? அண்ணா 5 முட்டை, துளி துவைக்கிற சோப்பு 2 கொடுங்கண்ணே. அக்கா எனக்கு முட்டாயி. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடி. சரிக்கா. அண்ணா அந்த தேன் முட்டாய் 2, மம்மி டாடி சாக்லேட் இருக்கா அது 2, சூட முட்டாய் 5 கொடுங்கண்ணே. இருப்பாப்பா, கொடுக்குறேன். தமிழ், இங்க பாரு. என்ன தங்கச்சி இருக்கா? போங்க, நம்மகிட்ட பேசணுங்க, வா. பாப்பா மொத்தம் 75 ரூபா ஆச்சு பாப்பா. சரிங்கண்ணே, இந்தாங்கண்ணே காசு. இசை, அக்கா உனக்கு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தல, நீ இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறியா? அக்கா என் ஃப்ரெண்டு மலரை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. வேணக்கா, ஆத்தா வையும்க்கா, நீயும் வாக்கா. அதெல்லாம் வையாது, நான் வெரசா வந்துடுறேன், போ நீனு. சரிக்கா. ஏங்க எதுக்குங்க என் தங்கச்சி முன்னாடி கூப்பிடுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாராவது பார்த்துட்டா போச்சு. எதுக்கு வர சொன்னீங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
என்னடி தமிழ் இப்படி சொல்ற? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து கிடந்தேன் தெரியுமா அந்த கடையில. சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆத்தா வேற தேடும், இசை வேற என்ன போய் சொன்னான்னு தெரியல, சொல்லுங்க. தமிழ், மாமே ஆசையா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வாங்கிக்கோ தமிழ். என்னதுங்க? இந்த தமிழ் இதுக்குள்ளதான் இருக்காது. இதை தான் நாளைக்கு திருவிழாக்கு நீ கட்டிட்டு வரணும் மாமாக்காக. ப்ளீஸ் தமிழ். என்னங்க துணியா? அச்சச்சோ வேணாங்க, ஆத்தாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் என்னத்த போய் சொல்லுவேன். ப்ளீஸ் டி, ஆசையா சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி, கட்டிக்கடி. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் இப்பவே என்னத்த சொல்லுவேன்? திடீர்னு இதை கட்டினா ஆத்தாவும் ஐயனும் ஏதுன்னு கேட்பாங்க. ஏதாவது சொல்லி சமாளி, உன் ஃப்ரெண்டு யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது தமிழ். இந்த மாமனை பிடிக்கும் தான் நாளைக்கு இதை தான் நீ உடுத்திட்டு திருவிழாக்கு வரணும். இல்லைன்னா அந்த மாமன் திருவிழாக்கு சைடே வரமாட்டேன், அப்படிதான் சொல்லுவேன். சரி சரி, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு பாக்குறேன். சரி நான் இப்ப புறப்படவா? என்னடி வந்தோன்னே போயிடுற, மாமன்ட்ட ஆசையா கூட பேச மாட்ற. ஏங்க நம்ம ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னா எங்க ஐயன்ட்ட போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். சுத்தம் வெளியவே வர முடியாது. சரி இன்னைக்கு நீ கிளம்பு, நாளைக்கு திருவிழாக்கு வரும்போது என் கூட நீ உட்காந்து பேசிட்டு தான் போகணும். நான் சொல்லிட்டேன், திருவிழாக்கு பின்னாடி இருக்கிற அந்த மொட்டை கோயிலுக்கு நீ வந்தே ஆகணும் இந்த புடவையை கட்டிட்டு. சரிங்க, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் வாரேன். ஏய் தமிழ். என்னங்க? ஏன்ப்ல அதுக்குள்ள போற, மாமன் கூட பேசிட்டு போப்ல. அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நான் இப்போ வாரேன். ஐயோ, கிளவி வேற உட்காந்துருக்கேன், தெரியாம எடுத்துட்டு போனோம். டாடி எங்கடி ஊர் சுத்திட்டு வர? ஆத்தா தான் கிளவி கடைக்கு போயிட்டு வச்சுருந்துச்சு, அங்கதான் போயிட்டு வரேன். அது சரி, கையில என்னத்தையும் வச்சிருக்கியே, என்னடி அது? அதுவா, அது வந்து திருவிழாக்கு ஜாமான்லாம் வாங்க சொன்னிச்சு ஆத்தா. நாளைக்கு திருவிழால அந்த ஜாமாவை பொட்டலமா கட்டி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இப்படி அடிக்கடி தருவாங்க, என்னத்த சொல்றது. சரி சரி, நான் உள்ள போற, ஆத்தா வையும். யாரையும் காணமே, பேசாம உள்ள போய் வச்சிருவோமா? இல்ல இல்ல, நாளைக்கு கட்டும்போது ஆத்தா ஏதுன்னு கேட்டுச்சுன்னா கொன்னே போட்டுருமே. இப்பயே தான் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆத்தா ஆத்தா, எதுக்குடி தமிழ் இப்ப ஏழை விட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? அது என்ன கையில பொட்டி? ஆத்தா, அது வந்து என் ஃப்ரெண்டு மலரை பார்க்க போயிருந்தனா, அங்க அங்க என்ன விஷயத்த சொல்லு. அவங்க ஐயன் நாளைக்கு திருவிழாக்கு துணிமணி எடுக்க போயிருந்தாங்களா ஆத்தா. அப்போ எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தாராம் அவங்க ஐயன். என்னது, அவங்க ஐயன் உனக்கு எதுக்குடி எடுத்துட்டு வரணும்? ஆத்தா அது ஒன்றும் இல்லை ஆத்தா, அங்கே விலை ரொம்ப கம்மியாக ஒருத்தவங்க போட்டிருந்தாங்களாம். சரின்னு அவங்க பொண்ணுக்கு எடுக்கும் போது என் நினப்பு வந்துச்சான், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஆத்தா. சும்மாவா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு? இந்த ஊரில் அப்படி யாரும் கிடையாதடி. இல்லாத்தா, கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்க சொன்னார். நான் அதை கட்டிக்கவா ஆத்தா நாளைக்கு? இதெல்லாம் எதுக்குடி தமிழ்? ஐயனுக்கு தெரிஞ்சா வைவாருடி. உனக்கு வேணா ஐயன்கிட்ட சொல்லு, வாங்கி தருவாரு. ஆத்தா அவங்க ஐயன் ஆசையாக எடுத்து வந்து கொடுத்தாரு ஆத்தா, நான் எப்படி வேணான்னு சொல்றது? நான் கட்டிக்கிறேன் ஆத்தா நாளைக்கு. அது சரி, அதையே அப்படி கட்டி கொடுத்துருக்காங்க என்னென்னமோ போட்டு? அது ஒன்றும் இல்லாத்தா, இப்போ புதுசாக இது ஒரு அட்டைப்பட்டியா, இது வந்திருக்கான், அதில் போட்டு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அக்கா அக்கா, துணியா எனக்குக்கா? ஏய் சரி, அவன் ஃப்ரெண்டோட ஐயா எடுத்து கொடுத்துருக்காரு. உனக்கு தான் பீரோ நிறைய துணி அடுக்கி வச்சிருக்கல, அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கோ நாளைக்கு. அத்தா அத்தா, ஐயன் வந்தா சமாளிச்சுக்காத்தா, திட்ட போறாரு. சரி சரி சமாளிச்சுக்கிறேன், சும்மாலாம் வாங்கக்கூடாது சரியா? காசு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். சரியாத்தா. சரி சரி, வீடு வாசல்லாம் மொழுகணும், சாணி மொழுகணும், வேலை நிறைய கிடக்குது, திருவிழா வேற. 2 பேரும் மாசம் மாசம் நிற்காம வந்து ஆத்தாக்கு உதவி பண்ணுங்க. சரி அத்தா, நான் வரேன். அப்பாடி, எப்படியும் சமாளிச்சாச்சு. நாளைக்கு இதை கட்டிட்டு போய் அவர்கிட்ட காட்டணும்.